இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? அது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அம்மாடி துளசி, என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம்? நீ சொல்லுமா. நீ சொன்னாதான் நான் நம்புவேன். நீ சொல்றத நான் தெய்வ வாக்கா எடுத்துப்பேன். நீ சொல்லு துளசி. அண்ணி, இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். என்னன்னு சொல்லுங்க அண்ணி. ஆமா, நீங்க நல்லவங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. சொல்லுங்க. நான் சொல்ல தயாரா தான் இருந்தேன். கொஞ்சம் முந்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சோ நானே சொல்லிடுறேன். ஜனனி, வேண்டாம், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இல்ல துளசி, எத்தனை நாள் தான் மறைக்க முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க முடியும்? ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். சொல்லிட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அதுதான் இது எல்லாத்துக்கும் முடிவு. ஜனனி, உன்னை வேண்டான்னு சொல்றேன். நீ சொல்லல, நாங்க சொல்றோம். சொல்லட்டுமா? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லுங்க. என்ன இளவுதான் சொல்லாம மறைக்கிறீங்க? ஜனனி கர்ப்பம்னு சொன்னது பொய். ஆனா ஏய், என்ன ஆனா? என்னடி ஆனா? ஆனா மாமா, துளசி கர்ப்பம் கன்ஃபார்ம். சிவா, துளசி வயித்துல இருக்கிறது உன்னோட குழந்தைதான். அதை எதுக்கு மறைக்கிற? ஏய், பார்த்து பேசு. மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, இனிமே என்ன இருக்கு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நீயும் துளசியும் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு ரகசியமா குடும்பம் நடத்துறீங்க போலயே. ஏய், வாய் கூசாம இப்படி பேசாதீங்க. தப்பு தப்பா பேசாதீங்க. ஓ, நீ கர்ப்பமானது தப்பில்ல, மாமாவையும் அத்தையும் நம்ப வச்சதும் தப்பில்ல. நாங்க சொல்றதுதான் தப்பா? ஜனனி, நீ சொல்லு. துளசியோட வயித்துல இருக்கிறது யாரோட குழந்தை? ஏய் ஜனனி, சொல்லு. சிவாவுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, அது சிவா குழந்தைதான். அண்ணே, இவனுங்க 2 பேருமே ஃப்ராடுங்க அண்ணே. சிவாவுக்கு ரம்யா தான் சரியான வைஃப். மாமா, இவங்க 2 பேரையுமே வெளியே அனுப்புங்க. நான் இருக்கேன். சிவா, ஜனனி நல்ல பொண்ணு. உங்க மேல இருக்கிற அன்பால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டா. இல்ல துளசி, நான் வளர்ந்த விதம் வேற. என்னோட வாழ்க்கை சூழல் வேற. என்னால ஒரு குடும்பத்துக்கான மருமகளா இருக்க முடியாது. எல்லா விஷயத்திலயும் நீதான் பொருத்தமான வைஃப். உனக்குதான் அந்த தகுதி இருக்கு. நீதான் சிவா கூட வாழணும். மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறாளுங்க? அப்பா, ஜனனி சொல்றதுதான்ப்பா சரி. துளசி அண்ணி தான்ப்பா அண்ணனுக்கு ஏத்தவங்க. உனக்கு சிவானா உயிர் தானே ஜனனி, ஏன் அப்படி பேசுற? இல்ல துளசி, நீதான் கரெக்ட். ஐயா, அம்மா, என் வயித்துல இருக்கிறது உங்க குடும்ப வாரிசு. அத பத்திரமா பாதுகாத்து பெத்து கொடுத்து நான் இங்க இருந்து போயிடுவேன். அண்ணி, சிவாவை பங்கு போடணும் நான் எப்பவும் நினைச்சது இல்ல. எனக்கு அந்த ஆசையும் இல்ல. ஜனனி ரொம்ப பாவம். ஜனனி, நான் உன்னை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இல்ல சிவா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு ஏத்தவ இல்ல சிவா. எனக்கு அந்த தகுதி இல்ல. நான் மலேசியா போறேன். என்ன தடுக்காதீங்க. அண்ணா, ஜனனி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதாச்சும் தப்பான முடிவு எடுக்க போறாங்க. சிவா, போய் என்னன்னு போய் பாருப்பா. பாருடா.
அங்கிள் ஆண்டி என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் மலேசியா போறேன். நான் சந்தோஷமா தான் போறேன். ஜனனி, கொஞ்ச நாளே ஆனாலும் நான் சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். சிவா, உங்க வாழ்க்கை உங்களோட மட்டும் போறதில்ல. எல்லாருக்கும் நீங்க வேணும். எல்லாருக்குமா நீங்க வாழணும். நீங்க நீங்களா வாழணும்னா துளசி தான் சரியான வைஃப். மனசு கஷ்டப்பட்டோ விட்டு கொடுத்துட்டோ நான் போகல சிவா. கொஞ்ச நாட்களாவே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். குழந்தை பிறந்ததும் சொல்லுங்க, நான் வந்து பாத்துட்டு போறேன். ஜனனி, நீ தப்பா யோசிக்காத. நான் தான் சிவாவை விட்டு போகணும், நீ போக கூடாது. துளசி, நான் மனசார தான் போறேன். இந்த முடிவை நான் இப்போ எடுக்கல. எப்போ காவேரி விஷயத்துல தப்பு பண்ணனோ அப்பவே நான் எடுத்த முடிவுதான் இது. ரம்யா, நான் உனக்கு ஒன்னு சொல்லணும். சிவாவுக்கு நீ வேற, காவேரி வேற, பவானி வேற இல்ல. அவங்கள மாதிரி தான் நீயும் சிவா மனசுல இருக்க. இனிமே எந்த முயற்சியும் பண்ணாத. சரி, நான் போயிட்டு வரேன். கார் வந்துருச்சு. ஜனனி, 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 ஜனனி சொல்றது கேளு. ஜனனி, ஜனனி, நான் சரி, நான் வரேன். ஜனனி.